அதாவது நம்ம பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் ஒரு தரமான பஸ்ஸுங்க. வர்மாஸ் ஆடியோஸில் ஆடியோ சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது வாலிப வயசு அப்படிங்கிற ஒரு மக்களே பார்த்தீங்க அப்படின்னா இதாங்க கேபின். நம்ம பசங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டுக்கு வைப் பண்ணுற கேபின் இதாங்க. காலேஜ் பசங்களும் சரி பிள்ளைங்களும் சரி எல்லாம் பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இது வரைக்கும் போயிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து வர்றவங்களுக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் என்ஜாய்மெண்ட்டு நீட்டாக நல்லா பண்ணி கொடுப்போம். அதே மாதிரி நம்ம வண்டியோட செட்டு வர்மாஸ் தான் எல்லாமே போட்டிருக்கோம். நீட்டாக வாரீங்க, நல்லா ஜாலியாக எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுங்கள். எந்த பொருளையும் டேமேஜ் பண்ணாத அளவுக்கு சிறப்பான முறையில் நீங்கள் வந்து பயணம் செய்யலாம். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஒரு வீடியோ மூலியமா உங்களை மீட் பண்றதுல ஐ அம் ஹாப்பி. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணிருங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் வந்து காடோட கிரேஸ்லையும் உங்களோட சப்போர்ட்லையும் நல்லா இருக்கிறேங்க. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படிங்கிறத நம்மளே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆஃப்டர் வெரி லாங் கேப்க்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸை வந்து விளாக் பண்ணுறோம். ஏன்னா இவ்வளோ நாள் கழிச்சு தான் ஒரு டூரிஸ்ட் பஸ் வந்து போட்டாங்க, எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதனால நம்ம கம்பெனியில் வந்து பேசிட்டு நம்ம வந்து வீடியோ எடுக்கிறது வந்து வந்தாச்சு. அதே மாதிரி மக்களோட தேவைகளை கருத்தில் கொண்டு என்னென்ன நீட்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதே மாதிரி வண்டியோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, அதாவது நம்ம பசங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குதா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஆனால் ஒரு தரமான பஸ்ஸுங்க. வர்மாஸ் ஆடியோஸில் ஆடியோ சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. வர்மாஸ்ன்னு சொன்னாலே போதும், உங்களுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ வாங்க நம்மளோட டீட்டெயில் ஓவர் வியூ வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். போவோமா? வாங்க. வலது காலை எடுத்து வச்சு உள்ள ஏற போறோம் கேஆர் டிராகன்ல. அதே மாதிரி இங்க ஏன் தெரியுமா டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம்? பேசிக்கலி இது வந்து ஒரு ஏசி பஸ். ஸோ ஏசி ஓடிக்கிட்டு இருக்குது, அதனால டோரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். மக்களே பாத்தீங்க அப்படின்னா வண்டிக்குள்ள வந்து வந்தாச்சு. கொஞ்சம் அப்படியே கேமராமேன் இஸ் கோயிங் ஆன் பேக் சைட். வழக்கமா பாக்குற மாதிரி 3:2 சீட்டிங் லெவல்ல வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். என்னென்ன இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நம்மளோட ரெகுலர் மோடான கலர் மோடுக்கு அண்ட் டிஜே மோடுக்கு சேஞ்ச் ஆயிடலாம். எரிதடி மாலா ஃபேனை போடு அப்படிங்கறதெல்லாம் அந்த காலம். மக்களே பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த வண்டியில என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சப் ஊஃபர் வந்து இருக்கு. வர்மாஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு. முன்னாடிலாம் JBL பயோனியர் அந்த மாதிரி போடுவாங்க. ஸோ இப்போ வந்து வர்மாஸே மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் இதில் வர்மாஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு நல்ல பெருசு அரௌண்ட் ஒரு 1300 வாட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோட கெஸ். அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா ஓவல் ஸ்பீக்கர். இது வந்து வாய்ஸுக்கான ஸ்பீக்கர். 1 2 3 அடுத்து 4 5 6 ரைட்டா? 6 ஸ்பீக்கர் வந்து வாய்ஸுக்கான ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு பவர்ஃபுல் வோக்கல் வாய்ஸ் வந்து இந்த இன்சைட் த கேபின் வந்து இருக்கும். அதே மாதிரி
இது வாலிப வயசு அப்படிங்கிற ஒரு நேம் அண்ட் ஒரு சின்ன ஒரு கேப்ஷன் வந்து டோரில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து டோரை க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும், இல்லாட்டி சைடில் தான் தெரியும். மக்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சீட்டில் வந்து உட்காந்தாச்சு. ஆம்ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆம்ரெஸ்ட் இருக்குது, புது பஸ் அப்படிங்கிறதுனால கவர் கூட பிடிக்காமல் இருக்குது. ஒரு நல்ல ஒரு சூப்பரான கம்ஃபர்ட் இதில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி அதான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ரெகுலராக இந்த 3:2 அந்த ரேஞ்சில் உள்ள எல்லா பஸ்ஸும் என்ன ஒரு கம்ஃபர்ட் இருக்குமோ அதே மாதிரி கம்ஃபர்ட் வந்து இதுலேயுமே இருக்குது. கம்ஃபர்ட்டில் வந்து எந்த ஒரு குறையுமே கிடையாது. அதே மாதிரி வழக்கம் போல் என்ன அடியில் வந்து சீட்டை வந்து சாய்க்கிறதுக்கான லிவர் வந்து கொடுத்துருப்பாங்க. தெரியுதாப்பா? ரைட்டு. இதை வந்து மேலே வந்து அப்படியே இது பண்ணிவிட்டு சீட்டை வந்து சாய்ச்சிக்கணும். சீட்டு வந்து சாஞ்சாச்சு. ஸோ இது ஏன் அடியில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலி 3:2 அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து அடியில் கொடுத்தா மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஹேண்டில் பண்ணுறதுக்கும் சரி, மற்றபடி டான்ஸ் ஆடுறதுக்கும் சரி, எல்லாமே அந்த வித்தாக இருக்கட்டும். இந்த சைடு வேறு எங்கேயுமே வந்து கொடுக்க முடியாது. கொடுத்தோம் அப்படின்னா கம்ஃபர்டபுள் வந்து இருக்காது. ஸோ அது மாதிரி பல ரீசன்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் எல்லா பஸ்லையுமே அடியில் கொடுக்கறதுக்கு காரணம். தூங்குறதுக்கு பக்காவாக இருக்குங்க. 3 சீட்டையுமே சாய்ச்சிட்டாங்க அப்படின்னா நல்லா இப்படி படுத்து தூங்கிட்டு வரலாம். அதே மாதிரி இல்லைப்பா நான் தூங்க மாட்டேன், உட்காந்துக்கிட்டே தான் வருவேன் அப்படின்னா, நார்மலாக தான் உட்காருவேன் அப்படின்னா, நீங்கள் வழக்கம் போல் அப்படி மேலே தூக்குனீங்க அப்படின்னா லைட்டாக எழுதிக்கிட்டுனா வந்துடும். அவ்வளோதான். ஸோ இதுதான் சீட்டோட பேசிக். அதே மாதிரி கேமராமேன் கொஞ்சம் அப்படின்ட்டு வாங்க. லெக் ஸ்பேஸ் வந்து பார்த்துக்கோங்க. நான் எவ்வளோ ஹைட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். தாராளமாகவே லெக் ஸ்பேஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து பிடிச்சிக்கிறதுக்கு வந்து ஒரு ஹேண்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இங்கே தாங்க நம்ம மெயின் பாயிண்டே இருக்குது. ஃபேன் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஓடுது ஒரு நல்ல ஒரு வென்டிலேஷனுக்காக. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏசி வெண்ட் வந்து 2 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஒன்று பர்சனல் ஆயிரும், இன்னொரு ஆளுக்கு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி காமனாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் ஸ்பீக்கர் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் லைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க மக்களே. தெரியுதுங்களா? ப்ராப்பர் ஒர்க்கிங், ஏன்னா பிராண்ட் நியூவில். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு யூஎஸ்பி டைப் சார்ஜிங் போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஃபேன் இருக்குது. ஃபேனை வந்து மேலே இங்கேயும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அங்கே தங்கிட்டு இருக்குங்க. நமக்கு ஏசினாலே போதும், ஓரளவு வென்டிலேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால பிரச்சனை கிடையாது. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலரில் கர்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. மக்களே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குங்களா, கவர் கூட இன்னும் வெடிக்கலைங்க. நம்ம வீடியோக்காக தான் இன்னைக்கு வண்டி வந்து வெளியெல்லாம் எடுத்து வந்துருக்காங்க. அவங்களோட அஃபிஷியல் பேஜ்லையுமே இப்போ வரைக்கும் வீடியோ வரல. நம்ம தான் எடுத்து போடுறோம். அதான் நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏசிக்குள்ள அந்த வென்டிலேஷன்ஸ் வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வைப் டான்ஸ் நியான் செட்டப், வைப் டான்ஸ் அப்படிங்கிற ஒரு நியான் செட்டப்ல ஒரு கேப்சன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சபரி டிஜே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேப்சன் வந்து இருக்கு. அதே மாதிரி இங்கே மேலே வந்து கேஆர் அஜய் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு கடையில் பார்க்குற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. ஏசியோட பிராண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜேடாக்ங்க, சபரி டிஜே லைட்ஸ். ஓ, சபரி டிஜே லைட்ஸ் அப்படிங்கிறவங்க தான் அந்த லைட்டிங்ஸ் வந்து பண்ணுறாங்க போல, அதனால சபரி டிஜே அப்படின்னு போட்டாங்க. மக்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பசங்க ஆசைப்படுற நம்ம பசங்க விரும்புகிற ஒரு ஐட்டங்க. வாங்க வாங்க வாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கேஆர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்டிங் நேமை மென்ஷன் பண்ணுற மாதிரி அண்ட் தென் அவங்களோட ஒரு லோகோ மாதிரி ஒரு செட்டப் வந்து நியான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஒரு டிராகன், இங்கே ஒரு டிராகன், 2 டிராகனுக்கு நடுவில் இந்த லோகோ சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வர்மாஸ் பிராண்ட் போட்டிருக்கிற ஒரு 3 சப்வூஃபர் வந்து இருக்குது. இதுவுமே கிட்டத்தட்ட அப்சல்யூட்லி ஒரு 1300 கிட்ட வந்து வரும் வாட்ஸ். ஏன்னா சைஸை பார்த்துவே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வந்து டிராகோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நியான் செட்டப்பில் ஒரு கேப்டன் அண்ட் ஒரு நேம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ லாஸ்ட் சீட்டில் உட்காந்திங்க அப்படின்னா ஒரு ஹெவி பேஸ் வந்து இங்கே வந்து இருக்கும், பசங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி ஒவ்வொரு சீட்டுகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சீட்டுகள், அதாவது என்ன சொல்ல, ஒவ்வொரு சீட்டு விட்டு ஒன்று அல்லது 2-3 சீட்டு விட்டு ஒன்று, இது மாதிரி ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஸ்பீக்கர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வோக்கல்ஸ் வந்து எல்லா சரௌண்டிங்லையுமே பயங்கரமாக இருக்குங்க. அதுக்கு வந்து எஸ்எஸ்எம்ஆர் கேரண்டி.
மக்களே இந்த கொடுத்துருக்குற இந்த ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பஸ்ஸு மட்டும் அப்படி கிடையாது, எல்லா பஸ்ஸஸ்க்குமே இது வந்து பொருந்தும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தயவு செய்து வாகனத்தை சுத்தமாக வைத்திருக்க உதவும். முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து சுத்தமாக வைங்க. என்ஜாய் பண்ணுவீங்க தான் இல்லைங்களா, பட் ஆனால் அது ஒரு டீசெண்டாக எதுவுமே கீழே போட வேண்டாம். ஒன்று சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து தயவுசெய்து ஒரு டஸ்ட்பினில் போடலாம். டஸ்ட்பின் இங்கே கிடையாது தான், அதனால ஒரு கவரில் வச்சு வெளியே கூட வந்து போடலாம். அதே மாதிரி ஏசி பயன்படுத்தும் பொழுது மட்டும் ஃபேன் ஆன் செய்யப்படும். ஏன் ஃபேன் வந்து ஏசி பயன்படுத்தும் போது ஆன் செய்கிறாங்க அப்படின்னா, பொதுவாக பஸ்ஸஸில் வந்து ஏசி இதாகும்போது ஒரு கூலிங் வந்து ஆகிறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுக்குங்க. இது வந்து இந்த பஸ்ஸுன்னு கிடையாது, நான் எல்லா ஆம்னி பஸ்ஸஸ் நிறைய இதுலேயுமே நான் வந்து பார்த்துருக்குறேன். ஸோ அதனால் அது ஏசி ஆன் பண்ணும்போது ஃபேன் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வென்டிலேஷன் வந்து, அதாவது ஏசியோட வென்டிலேஷன் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மேட்ருக்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடி நார்மல் டயத்தில் வந்து ஃபேன் வந்து போட மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து இந்த 2வது பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணுது. எல்இடி லைட்டுகளை சேதப்படுத்தாமல் இருக்க உதவும். ஸோ இதுதாங்க மெயின் பாயிண்ட்டு. நிறைய பஸ்ஸஸில் ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளாவாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் இந்த கம்ப்ளைண்ட் தான் அதிகமாக வருது. பசங்க போனாங்க, பல்ப் உடச்சிட்டாங்க, 10,000 ரூபாய் கொடுத்தாங்க, அந்த மாதிரி கதை தான் நிறைய ஓடுது. ஸோ அதெல்லாம் தயவுசெய்து வேண்டாம். நம்ம பசங்க வாரீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க, ஓகேங்களா, அதோட இருக்கட்டும். ஸோ இந்த லைட்டை வந்து உடைக்கிறது, ஸ்பீக்கரை சேதப்படுத்துறது, ஸோ இது எல்லாமே வேண்டாம். அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த மாதிரி எல்லா பஸ்ஸஸ்லையுமே அந்த ரொட்டேட்டர் லைட்ஸ்லாம் எதுவுமே போடுறது கிடையாதுங்க. இப்போ இறக்குற எல்லா பஸ்ஸஸ்லையுமே ரொட்டேட்டர் போடாததுக்கு காரணமே அதுதான். நிறைய பேர் வராங்க, ரொட்டேட்டரை பிடிச்சி தொங்கிடுறாங்க, அல்லது ரொட்டேட்டரை பிடிச்சி சுற்றி விட்டுருதாங்க, இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஸோ அதுக்காக மட்டும்தான் ரொட்டேட்டர் வந்து கிடையாது. ஃபுல்லாகவே நியானில் மட்டுமே தான் இப்போ வந்து எல்லா வண்டியுமே இறக்குறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு 42 இன்ச் ஸ்மார்ட் டிவி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஃபார் மூவி வாட்சிங் பர்பஸ். ஓகேங்களா, மூவி வாட்சிங் என்ன, நம்மளோட ஓன் வீடியோ கூட இதில் வந்து போட்டு பார்த்துக்கலாம். யூடியூப் வந்து இதில் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். காப்பிரைட்ஸ் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த ஒரு ஒரிஜினல் ஆடியோவுமே ஆட் பண்ணலை. ஸோ ஒரிஜினல் ஆடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் கேஆர் ஹாலிடேஸோட பேஜஸ் வந்து நான் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், அதில் வந்து இருக்கும். ஸ்மோக் மக்களே நிறைய விரும்புகிறது இதுதான். டாப்பில் வந்து இந்த வண்டியில் ஸ்மோக் இருக்குது, ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வந்து இருக்கும். இந்த லேசர் தெரியுதா, அங்கேயும் லேசர் இருக்குது, மேலேயும் லேசர் இருக்குது. ஐ திங்க் அந்த ரெயின் ஷோ சொல்லுவாங்கல்ல, அது வந்து கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன், இந்த வண்டியில் இருக்குன்னு நினைக்கிறேன். பயங்கரங்க மக்களே. வண்டியோட ஃப்ரண்ட் சைடில் வாக்கல்ஸ் இருக்கிறதுனால ஒரு பயங்கரமான வாக்கல்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அண்ட் சரௌண்டிங்ஸுமே வாக்கல்ஸ் இருக்கிறதுனால இந்த வண்டியை வந்து காலேஜ் ஏவிக்கு புக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு தரமான மாஸ் என்ட்ரி வந்து இருக்கும். மக்களே பார்த்தீங்க அப்படின்னா இதாங்க கேபின். நம்ம பசங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டுக்கு வைப் பண்ணுற கேபின் இதாங்க. மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் நியான் செட்டப். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூ ட்ராகன் சொல்கிறோம்ல, ப்ளூ ட்ராகன் வந்து இந்த இருக்காப்புல. சைடு பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஒரு பாதி முகம் எங்கிட்ட வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படின்னா கீழே பார்த்து ஒரு ஆரோ இருக்குது, அந்த கேஆர் லோகோ. பவர்ட் பை வர்மாஸ் ஆடியோங்க, ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதற்கு உண்டான செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. அங்கே வந்து ரைட்டிங்ஸ் இருக்குது. இங்கேயுமே வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஸ்பீக்கர்ஸு. அதே மாதிரி இந்த வண்டியில் வந்து வாக்கல் இருக்குது, ஓகேங்களாங்க. ஸோ ஒரு பிராண்ட் நியூ BS6 இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம வந்து அங்கே வந்து பேச போகிறோம். மக்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லைலாண்டோட BS6 கேபின் அண்ட் நம்மளோட ஃபேவரட் சீட்டான பைலட் சீட்டில் வந்து நம்ம வந்து உட்காந்தாச்சு. ஸோ இந்த ஒரு சீட்டில் உட்காந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹாப்பி வந்து அது எப்படி வரும், எங்கே வரும் அப்படின்லாம் தெரியாது, ஆனால் வந்துடுங்க. ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு BS6 வந்து எல்லாமே பார்த்துப்பீங்க அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் கேமராவோட டிஸ்பிளே இருக்குது. அதே மாதிரி டோர் க்ளோஸ் பண்ணுற லிவர்ஸ் இருக்குது. இங்கே வந்து AC இருக்குது.
அண்ட் இங்கே வந்து மற்ற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குது. ஓவராலாக இந்த வீடியோ வந்து எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டோட வோக்கலாக இருக்கட்டும், அதே மாதிரி உள்ள டிஜே ரேட்டிங் அண்ட் வோக்கல்ஸ் அண்ட் வாய்ஸ் அண்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி கேபின்லையுமே எல்லா செட்டப்புமே உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக காமிச்சிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓவராலாக ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க. ஒரு காலேஜ் ஐவியாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலி டூராக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு அந்த மாதிரி போகிற ஒரு பஸ்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாமே இந்த பஸ் வந்து பர்ஃபெக்டாக பொருந்தும். ஓகேங்களா? ஸோ மறக்காம இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த பஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை வந்து பார்த்து நம்ம மக்களும் தெரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி நம்மளோட ஓனர்ஸுமே அதை பார்த்து வந்து ஒரு ஹாப்பியாக வந்து இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்க. until then உங்களிடம் விடைபெறுவது உங்கள் SSMR. மக்களே பாத்தீங்க அப்படின்னா நம்ம பசங்க லைக் பண்ற ஒரு ஹாரனுங்க. அந்த ஹாரன் டூரிஸ்ட் பஸ்னா இந்த ஹாரன் தாயா. இந்த ஹாரன் இல்லாம என்னையா டூரிஸ்ட் பஸ் அப்படிங்கிற ஒரு ஹாரன் தான் நம்ம வால்வோ பஸ்ஸஸ்ல நிறைய பார்க்கலாம். மக்களே இது ரேஸ் பண்றதுனாலே ஒரு தனி ஃபீல் தான். அந்த லைலாண்ட் சவுண்டுக்கு பயங்கர அடிக்ட்டுங்க. நல்லா இருக்கும். மக்களே பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பைலட் அண்ணா வந்து இருக்கிறாங்க. அண்ணா உங்க நேம் என்னன்னா? சிவகுமார். அண்ணனோட நேம் பாத்தீங்க அப்படின்னா சிவகுமார். அண்ணா டிரைவிங் ஃபீல்டுல எத்தனை வருஷம்னா இருக்கீங்க? நமக்கு வந்து 28 வருஷம். அண்ணனோட டிரைவிங் ஃபீல்டு பார்த்தீங்க அப்படின்னா 28 வருஷம் வந்து 22 வருஷம் வந்து அண்ணனுக்கு வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. நிறையா வண்டி ஓட்டியிருப்பாங்க, நிறைய டூர் வந்து போயிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த 22 எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் பார்த்த வரைக்கும் நம்மளோட டூர் வர்ற பேசஞ்சர்ஸ்க்குலாம் இருக்கட்டும், பசங்களுக்காக இருக்கட்டும், ஒரு கைண்ட் அட்வைஸ் அப்படின்னா என்ன? அந்த வண்டி சொகுசாக நல்லா நீட்டாக நல்லா பண்ணி கொடுப்போம். நல்லா வண்டி கார் மாதிரி போகும். அதே மாதிரி நீங்கள் வர ஆளுங்க நீங்கள் நீட்டாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தா நல்லா போதும். அது போதும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். என்னன்னாலும் பண்ணிக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம் நல்லா. அதே மாதிரி சில பேர் குப்பையெல்லாம் அப்படி அப்படியே போட்டு போவாங்க. ஸோ அது நீங்க எதுன்றதுதான். அதான் நீங்க எவ்வளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ நாங்க உங்களுக்கு அவ்வளவுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். சரிண்ணா, அந்த BS6 வண்டி எப்படி இருக்குது? BS6 கார் தோத்து போகும். கார் தோத்து போகும் அந்த மாதிரி இருக்கு. சொகுசா இருக்கும் வண்டி. வேலை உடம்பு அழுப்பே இருக்காது. கார் போயிட்டு கார் மாதிரி போகும். சென்சார் வண்டி ஃபுல்லா சென்சார் தான். எல்லாமே ஏர் கண்டிஷன், ஏர் டோர், ஏர் பிரேக், ஏர் எல்லாமே ஏர் தான். சரிண்ணா, உங்களோட பணி சிறக்க எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். மக்களே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த வண்டிக்கான ரெகுலர் பைலட் அண்ணா வந்து இருக்கிறாங்க. அண்ணா வந்து நல்ல வித்தெல்லாம் காட்டுவார். அண்ணா உங்கள் நேம் என்னண்ணே? என் நேம் செல்வம். அண்ணனோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா செல்வம். அண்ணே டிரைவிங் ஃபீல்டில் எத்தனை வருஷம்னு இருக்கீங்க? நான் ஒரு 8 வருஷமா இருக்கிறேன். 8 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் வந்து டிரைவிங் ஃபீல்டில் வந்து இருக்காங்க. டூரிஸ்ட் பஸ் அப்படின்னு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? டூரிஸ்ட் பஸ் வந்து எப்படியும் 6 வருஷம், 6.5 வருஷம் வந்து அண்ணன் வந்து டூரிஸ்ட் பஸ் லைன்ல வந்து இருக்காங்க. ஒன்லி டூரிஸ்ட் மட்டும்தான் 6 வருஷம் வந்து ஓட்டுவாப்ல. அசியா 6 வருஷம் டூரிஸ்ட் லைன்ல நீங்க பார்த்த வரைக்கும் மக்களுக்கு அண்ட் நம்மளோட பேசஞ்சர்களுக்கு, பசங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? காலேஜ் பசங்களும் சரி, பிள்ளைங்களும் சரி, எல்லாரும் வராங்க. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இது வரைக்கும் போயிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து வர்றவங்களுக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் என்ஜாய்மெண்ட்டு நீட்டாக நல்லா பண்ணி கொடுப்போம். எங்ககிட்ட எந்த குறை இருந்தாலும் நீங்கள் நேரடியாகவே கேட்கலாம். அதே மாதிரி நம்ம வண்டியோட செட்டு வர்மாஸ் தான் எல்லாமே போட்டிருக்கோம். நீட்டாக வாரீங்க, நல்லா ஜாலியாக எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ணுங்கள். எந்த பொருளையும் டேமேஜ் பண்ணாத அளவுக்கு சிறப்பான முறையில் நீங்கள் வந்து பயணம் செய்யலாம். நீட்டாக வந்து எந்த பொருளையும் உங்கள் வீடு எனக்கு சேஃப்டியாக நீங்கள் பார்த்துக்கோங்க. எந்த பொருளையும் உடைச்சிட வேண்டாம். அது மாதிரி ஒத்துழைச்சிங்கன்னா 4 பிளேஸ் சேர்த்து காமிப்போம். உங்களுடைய பணி சிறக்க எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.